Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. இது மார்னிங் அப்டேட் இது. ஸோ அர்லி மார்னிங் எழுந்துச்சு உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்னோடய வாய்ஸ் இப்படி இருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இவ்வளோ காலையில் எழுந்துச்சு நார்மல் வாய்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு 6 o'clock ஆனால் கூட ஒரு நார்மல் வாய்ஸ் வந்துடும். இந்த 5 o'clock இந்த 4 o'clock இந்த மாதிரி டைமில் எழுந்துச்சு பண்ணுறதுனால வாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்ஸ் மேலும் மேலும் அதிகரிக்கிறதுக்கு தான் அந்த மார்னிங் அப்டேட் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு லாஸ்ட் ஃப்ரைடே சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைக்ஸ் நம்ம 100 above கிராஸ் பண்ணதுனால கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். எப்போ அந்த லைக்ஸ் 100 கம்மியாகுதோ நம்ம அப்போது மார்னிங் அப்டேட் ட்ரா பண்ணிக்கலாம் பேசியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ லைக்ஸ் மேலே டிபெண்ட் ஆகுது, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்க. நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி மட்டும் இந்த மார்னிங் அப்டேட்டில் பார்க்கணும். ஏன்னா ஸ்டாக்ஸை பற்றி பார்க்குறதுக்கு டைம் இருக்கிறதில்ல. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் ஸ்டாக்ஸை பற்றி நீங்கள் ட்ரேட் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணணும், எந்த ஸ்டாக்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணலாம், ஓப்பன் ஈக்குவல் ஹை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்களே அதை பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியும் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஐடியா வந்து உங்களுக்கு. குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. இப்போது யூஎஸ் மார்க்கெட் நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2.5% நெகட்டிவ் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் ஆல்சோ நெகட்டிவ். ஏஷியன் மார்க்கெட் ஆல்சோ அதுவும் நெகட்டிவ் தான். ஸோ கிட்டத்தட்ட 116 பாயிண்ட் கிட்டே மார்க்கெட் கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேப் டவுனில் நாம் என்னென்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் நம்மளுடைய சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ கேப் டவுன் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ கேப் டவுன் ஆகிற இடம் சப்போர்ட்டாக இருக்குது. மார்க்கெட் சேலிங்கில் வருது. ஆனால் நீங்கள் ஒரு சப்போர்ட் ஜோனில் நீங்கள் சேலிங் பண்ணுறது அவ்வளோ சேஃபாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மேபி இந்த கேப் டவுன் ஆகிற இடம் ஒரு பேஸ் அமைச்சிட்டு அகைன் பிரேக் டவுன் ஆனால் சேல் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் இங்கே இருக்குது. ஸோ இந்த பேஸ் அமைகிற இடம் பொறுத்து தான் நீங்கள் பை சேல் எடுக்க முடியும். ஓகே, இந்த பேஸில் ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த இடம் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ 16,600 உங்களுக்கு சப்போர்ட்ஸ் திரும்ப ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சிங்கன்னா இப்போ இது ரியாக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ இந்த கேப் டவுன் ஆகிற இடம் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த மாதிரி பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ லாஸ்ட் சமீபம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பேஸ் ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் கூட கொடுத்துருக்கு. மேபி இன்றைக்கி சைட்வேஸ் மூமெண்டம் கொடுக்குது. மண்டே ஃப்ரைடே ஜென்ரலாக சைட்வேஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இன்றைக்கி சைட்வேஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கேப் டவுன் ஆனோடனே பேக் டு பேக் அப்படியே போய் சேல் பண்ணிடாதீங்க. ஒரு 10-20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுதுன்னு பாருங்கள். லோயர் சைட் ட்ரெண்டு போச்சுன்னு அப்படின்னா ஓகே, அதில் நீங்கள் சேல் அண்ட் பைக்கான ஒரு வியூ பாருங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலில் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது உங்களுக்கு. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் எங்கேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவல் உங்களுக்கு சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த என்ன சொல்லுது, இந்த பேசிக்கான விஷயத்தை கேட்ச் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு பையர் ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்கே இருக்குது. ஸோ அதுவரை நீங்கள் ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். என்னோடய டெலிகிராம் சேனல் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது. என்னுடைய வெபினார் ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்குது. அதாவது வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற பர்சனல் சேனல் அதில் இருக்குது. நீங்கள் அதில் வேணாலும் விருப்பப்பட ஜாயின் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட சார்ட் இது. ஸோ பேங்க் நிஃப்டி உங்களுக்கு சப்போஸ் அதுவும் கேப் டவுன் ஆச்சு நெக்ஸ்ட் 34,800 சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. இப்போ இது ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துச்சு இல்லைங்களா. இந்த பிரேக் அவுட் கொடுத்து இப்போ திரும்ப சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணும். ஸோ இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் கூட உங்களுக்கு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த நெக்லைன் கட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டில் சப்போர்ட் லெவலாக இருக்கும். திரும்ப ரீடெஸ்ட் மாதிரி இங்கே வரும். ரீடெஸ்ட் மாதிரி அகலே உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகுதான். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி உள்ளே போய்ட்டு தான் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு. அதாவது ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டோ இல்லை நாளைக்கு தான் அந்த விஷயம் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இந்த ரேஞ்சில் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கேப் டவுன் ஆகுது இல்லைன்னா ஒன்று கேப் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட்காக மேலே போகலாம், இல்லை லிட்டில் பிக் ஒரு பேஸ் அமைச்சிட்டு அங்கேருந்து கீழே வரலாம். ரெண்டுத்தில் என்ன சினாரியோக்கான சான்ஸ் இருக்குது இன்றைக்கி. நல்லா கவனிங்க. கேப் டவுன் ஒன்று பேஸ் அமைச்சிட்டு கீழே வரலாம், இல்லை ரீடெஸ்ட் புல் பேக்கில் போய்ட்டு கீழே வரலாம். ரெண்டுத்தில் என்னாச்சும் ஒரு சினாரியோ இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய டெலிகிராம் சேனல். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்னுடைய
வியூஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ எங்கே பிரேக் அவுட் ஆகும், எதுக்கப்புறம் மேலே போகும், எதுக்கப்புறம் கீழே வரும் அப்படின்றது என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற சேனல் இதுலேயும் வந்து முக்கியமான விஷயத்தெலாம் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து சென்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் இது மாதிரி இது வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மார்னிங் அப்டேட்டில் சந்திக்கலாம். பாய்.